ஓம் நமச்சிவாய. புத்திர சாபம் அப்படின்னா என்ன? புத்திர தோஷம் அப்படின்னா என்ன? அதாவது ஒருவருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அதிகம் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது குழந்தை பிறப்பை பத்தி தான். அவங்களோட குழந்தை பிறப்புல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஜாதகத்துல புத்திர சாபம், புத்திர தோஷம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஏற்கனவே நம்மளோட யூடியூப் இதில் பதிவில் போட்டிருக்கிறோம். சரி, இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த 5ஆம் இடம் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய கிரகம் அந்த ஜாதகத்துல, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மீன லக்னமாக எடுத்துக்கும். மீன லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கடகராசி. கடகராசியில பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சாரத்திலோ, அதாவது சனி பகவானின் பூச நட்சத்திர சாரத்திலோ அல்லது புதன் பகவானின் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாகத்திலோ பார்த்தீங்கன்னாக்கா ஏதேனும் பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னாக்கா புத்திர தோஷம், புத்திர சாபம் அப்படின்னு சொல்லுது. புத்திர சாபம்னா என்ன? ஒருத்தருக்கு ஒரு வம்சத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நினைக்கிறது போல அந்த வம்சத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை அந்த மகனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய புத்திரன் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நினைச்சுக்கிறாங்க. பெண் குழந்தை, ஒருத்தரோட தாய் தகப்பனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதை அவங்க தன்னோட வாரிசாக, அதாவது தன்னோட குல வாரிசாக அவங்க நினைக்கிறது இல்லை. இது பெரும்பாலான இடத்துல இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மகன் வழியில் வரக்கூடிய பேரன் பேத்தி யாராக இருந்தாலும் அந்த வகையில உள்ளவங்களோட தொந்தரவை அதிகமா கொடுத்து அந்த சாபத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த சாபம் வாங்கும்போது அவங்களோட மகனுக்கு வரக்கூடிய புத்திரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியமாகப்பட்டது தடை கொடுக்கறது, தாமதத்தை கொடுக்கறது, புத்திரம் கருவுற்ற பிறகு கரு களையிறது, இதெல்லாம் ஏற்படுது. இது புத்திர சாபம் அப்படின்னு சொல்லுது. இந்த புத்திர சாபத்துக்கு ஆளாகக்கூடியவங்களுக்கு நாம சில விஷயங்கள் சொல்றோம், அதெல்லாம் அவங்க கடைபிடித்தாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல நிலையில திருப்பி புத்திரம் அமைய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறோம். புத்திர தோஷம் அப்படிங்கிறது, அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது புத்திர பாக்கியம் தேவைப்படுபவர்கள் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தினாங்க புத்திர சம்பந்தமா அப்படிங்கும்போது புத்திர தோஷமாகும். ஓம் நமச்சிவாய, வாழ்க வளம்.